இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்தார். திருப்பாடல் 34 7வது திருவசனம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து பாதுகாத்தார். எப்பொழுது யாராவது ஆண்டவரை நோக்கி அழைக்கின்ற பொழுது, நெருக்கடியில் அழைக்கின்ற பொழுது, கடவுள் அவர்களுக்கு செவி சாய்க்காமல் இருப்பது அல்ல, மாறாக அவர்களுக்கு கடவுள் செவி சாய்க்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளத்தில் ஜெபிக்க வேண்டும், கடவுளத்திலே உரையாட வேண்டும் என்பது இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்று அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்ள நாம் அவரிடம் தஞ்ச புக வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் இதே மைய கருத்தை கொண்டுள்ளது. புனித பவுலடியார் எபேசு நகரிலே 3 வருட காலமாக அந்த மக்களுக்காக என்று பணி செய்கின்றார். 3 வருடம் அவர்களோடு இருந்த பிறகு அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அவர் அங்கிருந்த மூப்பர்களை அழைத்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இதோ நான் உங்களிடமிருந்து சென்ற பிற்பாடு ஓநாய்கள் உங்களிடத்திலே வருவார்கள். நாங்கள் அறிவித்த அந்த நற்செய்தியை, அந்த உண்மையை அவர்கள் திரித்து சொல்லுவார்கள். உண்மை போன்றே மற்றொரு நற்செய்தியை அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். அந்த தீயவர்களிடமிருந்து, அந்த ஓநாய்களிடமிருந்து நீங்கள் உங்களையே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்திய பிறகு அவர்களுக்காக என்று புனித பவுலடியார் ஜெபிக்கின்றார். முழந்தால் படியிட்டு அனைவரும் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து முடித்த பிறகு, அவர்களை உறுதிப்படுத்திய பிறகு புனித பவுலடியார் அங்கிருந்து சென்று விடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்காக என்று ஜெபிக்கின்றார். தன்னுடைய சீடர்களை பகைவனிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்று தந்தையிடத்தில் ஜெபிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் இவர்களை இந்த உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை, மாறாக இந்த உலகத்திலே அவர்கள் இருந்தாலும் தீயவனிடமிருந்து இவர்களை காத்தருளும் என்று ஆண்டவர் தந்தையிடத்திலே மன்றாடுகின்றார். அவர் சொல்லிக் கொடுத்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலும் கூட அவர் கூறுகின்ற வார்த்தைகள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய பொருள் தேவைகளுக்காக என்று வெறும் தான் வரும். எங்களுக்கு தேவையான அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், அல்லதான். அதற்கு பிறகு நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் எல்லாம் பகைவனிடமிருந்து நம்மை காக்க வேண்டும் என்பதற்காகவும், தீய சக்திகளிடமிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் வரும். அதிலும் கடைசியாக தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆக இந்த பகைவனிடமிருந்து, தீயவனிடமிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் இறைவிடம் தஞ்சம் புக வேண்டும். நாம் இறைவிடம் தஞ்சம் புகுவதற்கு ஒரு கருவியாக இருப்பது தான் இந்த ஜெபம். எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே நாம் இறைவிடத்தில் தஞ்சம் புக வேண்டும், இந்த பகைவனிடமிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்றுதான் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருப்பாடல் 91 10வது வசனத்திலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் எவ்வாறு காக்கின்றார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாதைவும் கூடாரத்தை நெருங்காது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. அது மட்டுமல்லாமல் நீர் எங்கு சென்றாலும் நீர் போகும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உம்முடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி அந்த தூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் எங்கே சென்றாலும் கடவுள் நம்மோடு வந்து கொண்டிருப்பார். எந்த ஒரு வாதையும், எந்த ஒரு தீமையும் நம்மையோ, நம்ம வீட்டை சார்ந்தவர்களையோ, நமது குடும்பத்தையோ அது தொடவே தொடாது. அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த தூதர்கள் அங்கே சூழ்ந்து நின்று நம்மை காப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தீயவனிடமிருந்து தப்பித்து நாம் இறைவனிடத்தில் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யூதர்கள் தங்களுடைய வாழ்வில் இன்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். 5 முறை என்று கடவுளுக்காக என்று நேரம் ஒதுக்கி ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த தீயவனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. நாமும் அவ்வாறு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மையும் நமது குடும்பத்தையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு ஜெபம் செய்கின்ற பொழுது நமக்கு எதிராக செயல்படுபவர் யாரும் இருக்க முடியாது. புனித பவுலடியார் சொல்வது போன்று ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே புனித பவுலடியார் சொல்லுகின்றார்,
கடவுள் நம் சார்பாக செயலாற்றும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இந்த உலகத்திலே நம்மோடு கடவுள் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக செயல்படுபவர் யார்? யாரும் இருக்க முடியாது. ஆக நாம் கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும். குறிப்பாக தீயவனிடமிருந்து விடுதலை பெறுவதற்கும் தீயனுடைய சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஜெபத்தின் வழியாக பாதுகாத்துக் கொள்வோம். ஆமென்.